உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த முடிவுகள் அனைத்துமே உன்னுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. உன் மனதில் நீ கேட்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றேன். வெற்றிக்கான வழியில் நீ வரும்பொழுது தடைகள் அங்கே வந்தால் அந்த தடைகளை தாண்டக்கூடிய சக்தியையும் உனக்கு அந்த இடத்தில் நான் கொடுக்கின்றேன். உன் மீது இடப்பட்ட அந்த பழியை அழிக்க நான் இங்கு உனக்காக வேலை செய்கின்றேன். உன் வீட்டை நோக்கி திரும்பி பார்க்கின்றேன். என் கண் முன்னால் நீ எப்பொழுதும் அழகாக தான் தெரிகின்றாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு வேண்டுமானாலும் துன்பத்தை கொடுப்பது போல தெரியலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் எனக்கு மட்டும்தானே தெரியும். ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய உள்மனது சொல்கின்றது அல்லவா? அந்த உள்மனதின் ஒளி நான் தான். ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது, ஆனால் அது நன்மைதான் என்பதை இப்பொழுது உனக்கு தெரிவிக்கத்தான் வந்தேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். நீ காத்திருந்த அந்த நேரம் எதுவுமே வீணில்லை. ஒரு பெரிய சுபவேளை உருவாகக்கூடிய தருணங்கள் தான் அனைத்தும். பல நற்பலன்கள் உன் வாழ்வில் உண்டாக இப்பொழுது ஆரம்பித்து விடும். சில விஷயங்கள் தெரியாமல் நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கவும் செய்யும். ஒவ்வொரு வலிகளும் வேதனைகளும் கூட நீ வெற்றி அடைவதற்கான தருணங்கள் தான். நீ உணராத நேரத்தில் என்னுடைய அருள் உன்னை சுற்றி கொண்டே இருக்கும். ஏழையாக இருந்த காலங்களை நினைத்து இன்று பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை அர்த்தம் காணும். வலிமையாக நீ வளர உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றம் உன்னிடத்தில் இருந்து வந்தால் உன் மனம் வலிமையாக மாறும். பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு சாய்நாதன் உன் பக்கம் இருக்கின்றேன் என்று நம்பி உன் வாழ்க்கையில் இனி நீ ஒவ்வொரு நேரத்தையும் கொண்டு செல்ல வேண்டும். சொந்தங்களின் பாரத்தை விட இந்த அருளினுடைய உறுதி பாரம் பெரியது என்று நீ தெரிந்து கொண்டால் உன் மனம் வலிக்கவே வலிக்காது. சிறிய கனவுகளாக இருந்தாலும் அதை நான் பெரிதாக்கி உனக்கு நிஜமாக்குவேன். காலங்கள் சோதித்தாலும் எதுவுமே கலைந்து விடாது என்பதை நீ தெரிந்து கொள். இன்பங்கள் எதையுமே யாராலையும் கலைக்க முடியாது. நான் கொடுக்கக்கூடிய அருள் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஒவ்வொரு பக்தனும் என்னுடைய பிள்ளைதான். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஷீரடியில் நான் அமர்ந்திருக்கின்றேன். உன் வீட்டை நோக்கிதான் எப்பொழுதும் பார்க்கின்றேன். திகைத்து போன மனதிற்குள் நான் தெளிவை கொண்டு வர விரும்புகின்றேன். சிக்கலான பாதையை எளிமையானதாக மாற்ற விரும்புகின்றேன். உன் பசிக்கு மட்டும் உணவு அல்ல, உன்னுடைய மனதிற்கும் அருளை கொடுக்க வேண்டும் என்று அத்தனைக்கும் வழி செய்கின்றேன். முயற்சி செய், முயற்சியை கைவிடாதே. வெற்றி என் கரத்தில் இருக்கின்றது. அதை உனக்கு இப்பொழுது பரிசாக கொடுக்க தயாராக வந்து விட்டேன். மனதிற்குள் சந்தோஷத்தை வளர்த்துக்கொள். அதுதான் இந்த தேவனின் வாசல் என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய சிரிப்பு என்னுடைய உள்ளத்தில் பிரதிபலிக்கும். நீ நிம்மதியாக இருந்தால்தான் நானும் இங்கே நிம்மதியாக இருப்பேன். உனக்கான நேரம் இப்பொழுது அழகாக கனிந்து வந்திருக்கின்றது. நல்லது நடந்தே தீரும்.